வணக்கம் மக்களே. உங்கள் வங்கி கணக்கில் திடீர்னு பணம் ஏதாச்சும் காணாமல் போயிருக்கா, பணம் பிடித்திருக்காங்களா, இல்லைனா பழைய வங்கி கணக்குகள் முடக்கமாகியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த மே மாதத்தில் வங்கிகள் 5 வகையான அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அரசோட திட்டங்கள் மற்றும் வங்கி செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்தியாவில் எந்த ஒரு வங்கி கணக்கு வச்சிருந்தாலுமே சரி, தனியார் வங்கியாக இருக்கட்டும் இல்லைனா பொதுத்துறை வங்கிகளாக இருக்கட்டும், எந்த வங்கியில் வங்கி கணக்கு வச்சிருந்தாலுமே யாரெல்லாம் KYC அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அனைவருமே ரொம்ப மாத காலமாக KYC கம்ப்ளீட் பண்ணாதவங்க முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மாதத்திற்குள்ள அப்படி இல்லைன்னா வங்கி கணக்குகளில் சற்று தாமதம் ஏற்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருமே அவங்களோட அஃபிஷியலான பேங்க் அக்கௌண்ட் வெப்சைட்க்கு போயிட்டு KYCயை ஈஸியாக வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலான்றதை அறிவிச்சிருக்காங்க. மக்கள் மிஸ் பண்ணாமல் KYC அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் இரண்டாவதா மினிமம் பேலன்ஸ் அபராதம். அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் சில பொதுத்துறை வங்கிகள் இந்த மினிமம் பேலன்ஸ் யாரெல்லாம் பராமரிக்காம இருக்காங்களோ அவங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து நெகட்டிவ் பேலன்ஸ் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த வங்கி கணக்குகள்ல நீங்க ஒரு அமௌண்ட் போடும்போது அந்த நெகட்டிவ் மைனஸ் ஆயிட்டு ரிமைனிங் தான் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து இருக்கும். இதுல சில முக்கிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இனிமே இந்த நெகட்டிவ் பேலன்ஸ் செல்லாதவாறு புதிய கட்டுப்பாடுகளும் வந்திருக்கு இந்த மாதம். இந்த மாதிரியான மினிமம் பேலன்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மைனஸ்ல அமௌண்ட் போயிருக்கா அப்படின்னு எந்த வகையான வங்கியில நீங்க கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மூன்றாவதா சேமிப்பு கணக்கு வட்டி விகிதங்கள்ல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. SBI, ICICI மற்றும் HDFC வங்கி கணக்குகள் வச்சிருக்கிறவங்க சேமிப்பு கணக்கு 10 லட்சத்திற்கும் மேல இருப்பு வைத்திருக்கிறவங்களுக்கு புதிய வட்டி விகிதங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 வங்கிகள் மற்றும் அதுக்கப்புறம் ரூபே கிரெடிட் கார்டு UPI புதிய விதிமுறை. அதாவது NPCIயின் புதிய அறிவிப்பின்படி ரூபே கிரெடிட் கார்டுகளை UPIயுடன் இணைத்து பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட தொகைக்கு மேலே செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு விதிக்கப்படும் மறைமுக கட்டணங்கள் இப்போ தளர்த்தப்பட்டிருக்கு. அதாவது 2000க்கு உள்ள யாரெல்லாம் வந்து பேமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கட்டணங்களும் கிடையாது அப்படின்ற மாதிரி சில முக்கியமான புதிய அறிவிப்புகள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலா சில முக்கியமான வங்கிகள் வந்து சில முக்கிய அப்டேட்டை இந்த மே மாதத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த வகையில் HDFC பேங்க்ல நீங்கள் வங்கி கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலமாக ரெண்ட் பேமெண்ட் செய்வதற்கான கட்டணத்தை இப்போ உயர்த்தி இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ரெண்ட் பேமெண்ட் பண்ணுறீங்களோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு கட்டணம் உயரும். SBI வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வைப்பு தொகை, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டங்களில் கால நீட்டிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மூன்றாவதாக கனரா பேங்க்கில் வங்கி கணக்கு வச்சுருக்கிறவங்க அவங்களோட டிஜிட்டல் ஆப் மூலமாக புதிய உடனடி இன்ஸ்டன்ட் லோன் வசதியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதனால் குறைந்த அளவில் உங்களால் இன்ஸ்டண்ட்டாக லோன் வந்து கனரா வங்கியில் பெற்றுக்க முடியும். கண்டிப்பாக இந்த அனைத்து தகவலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.